Hello viewers, welcome to RR Fashion. இந்த வீடியோல நம்ம பேக் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடணும்ங்கறத பார்க்க போறோம். இதுவும் நம்ம செயின் ஸ்டிட்ச் மாதிரியே தான், ஈஸி தான். வாங்க எப்படி போடணும்ங்கறத பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. த்ரெட் ரெண்டு த்ரெட் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். எப்பவும் போல அடியில இருந்து த்ரெட்டை மேலே இழுத்துட்டு செயின் ஸ்டிட்ச் தான், அதே கொஞ்சம் லாங்கா போடுறோம். போட்டுட்டு இதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன ஸ்டிட்ச். இந்த லாங் செயினை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச், அதை அப்படி பேக்கில் இழுத்து ரிவர்ஸில் ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச். அப்புறம் திரும்ப லாங் செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின், அதை பேக்கில் இழுத்து பின்னாடி ஒரு குட்டி செயின், அப்புறம் ஒரு லாங் செயின். இதுதான் பேக் செயின் ஸ்டிட்ச். ரொம்ப ஈஸி தான். இது மேக்ஸிமம் நம்ம ப்ளவுஸில் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஸ்டிச்சையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இதை நம்ம சுடிதார் நெக்குக்கெலாம் இந்த ஸ்டிச்சு போடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கும். லாஸ்ட் முடிய போது பாருங்கள். நம்ம லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின், அதை அப்படியே பேக்கில் இழுத்து நம்ம முன்னாடி இங்கே இந்த பெரிய செயின் ஸ்டிச்லேருந்து முன்னாடி எவ்வளோ தூரத்தில் இந்த குட்டி செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே அளவுக்கு இதோட பின்னாடி பேக் சைடில் ஒரு குட்டி செயின், அதை அப்புறம் அப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் அடுத்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின், அதை அப்படி ரிவர்ஸில் பேக் சைடில் ஒரு குட்டி செயின், அப்புறம் திரும்ப லாங் செயின். ஃபினிஷ் பண்ணிடலாம். நாட் போட்டுடலாம். எல்லோரும் நாட் நல்லா கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட் ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். நாட் போடுறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதுதான் பேக் செயின் ஸ்டிச். இதையும் நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் ஷேப்பு, வளைஞ்சி போகிற டிசைனு, அதாவது கர்வ் டிசைன், இந்த ஓவல் டிசைன்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். அடுத்து வர்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அண்ட் உங்களுக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆரி கற்றுக்கிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அதான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு லைனாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, தேங்க்யூ.